எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலயமா எப்படி ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் எஸ்பிஐயில் போய்ட்டு லாகின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் வந்து குயிக் லிங்க்ஸ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ப்ரொஃபைலில் மேனேஜ் ஐபிஓ அப்ளிகண்ட்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேனேஜ் ஐபிஓ அப்ளிகேட்டில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஆட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், அடுத்து டெலிட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்ளிகண்ட் நேமு, பேன் கார்டு கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகண்ட் நேமும் பேன் கார்டும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து செலக்டிவ் டெபாசிட்ரின்னு கேட்டிருக்குது. இதில் வந்து என்எஸ்டிஎலா சிஎஸ்டிஎலா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் எதில் வச்சுருக்கீங்களோ அங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோதா புரோக்கரில் எப்படி டிபி நம்பர் எடுக்கிறதுன்னு இந்த இதில் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி உங்கள் புரோக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்மை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண பிறகு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸில் டிமேட் சர்வீஸ் அண்ட் அப்ளிகண்ட் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டிமேட் சர்வீஸ், ஏஎஸ்பிஎஸ் சர்வீஸ், அதர் சர்வீஸ்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து ஏஎஸ்பிஎஸ் சர்வீஸில் ஐபிஓ ஈக்விட்டி ரைட்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு அக்செப்ட்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ என்னென்ன ஐபிஓலாம் ஓப்பன் ஆகிருக்குங்கிறது இந்த விண்டோவில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஓப்பன் டேட், எண்டு டேட்டு, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸே எல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஐபிஓ அப்ளை பண்ண வேணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு கோன்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்டோவில் ஒரு அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்டர்டேக்கிங்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் கொடுத்த பிறகு இங்கே வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கேட்டகரியா இல்லை எம்ப்ளாயி ஆஃபர் மூலயமா பண்ண போகிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்காங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, மினிமம் எத்தனை லாட் அப்ளை பண்ணணும், மினிமம் ப்ரைஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ரைஸ் எவ்வளோ, ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கா, எல்லாமே அந்த டீட்டெயில்ஸில் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் த டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து அப்ளிகண்ட் நேம் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணி அதில் வர ட்ராப் டவுனில் உங்கள் நிக் நேமை வச்சு நீங்கள் அப்ளிகண்ட்டை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நியூ அப்ளிகண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகண்ட் நேமை ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து பிட் 1, பிட் 2, பிட் 3ன்னு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து குவான்டிட்டி, அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸு எவ்வளோன்னு நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லாட்டை இது பண்ண போகிறீங்கன்னா 101 குவான்டிட்டி தான் இந்த ஐபிஓக்கு உள்ளது. அதோட மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் வேல்யூ போடணும். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லாட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பிட் 1ல் ஒரு ப்ரைஸும், பிட் 2ல் ஒரு ப்ரைஸும், பிட் 3ல் ஒரு ப்ரைஸும் போட்டு நீங்கள் கோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ், பிட்டோட வேல்யூ அண்டு குவான்டிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரு அண்ட் யூனிக் நம்பர் வரும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு அப்ளிகேட் சப்மிட் ஆகிடும். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டே வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு அது வந்து அப்டேட்